ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 4 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போது சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 4. காராய்சாபா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. நம்ம ஹீரோ அதை அட்டன் பண்ணாம மெசேஜ் பண்ணி அனுப்புறான். பார்த்தா காராய்சாபா சாக்லேட் எடுத்து வச்சுட்டு ரெடியா நிக்கிறா. எதுக்காக கால் பண்ண, எதுவும் இம்பார்ட்டண்டா, ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் என்ன வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மெசேஜ் அனுப்பியிருக்கான். இன்னைக்கு என்ன நாள்னு தெரிஞ்சுதான் அவன் என்ன மீட் பண்ண சொல்றானா. இம்பார்ட்டன்ட்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ண. சரி நம்ம ஸ்கூல் முடிஞ்ச பின்னாடி இருக்கிற பில்டிங்ல சீக்கிரட்டா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்றான். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, பொண்ணுங்க கிட்ட இருந்து சாக்லேட் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமான்னு சோடோ கேட்கவும், எனக்கு கொஞ்சம் ஹோர கிட்ட அவனுக்கு சாக்லேட் கொடுத்தாலான்னு சோடோக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ஏகே சொல்றான். அவன் அதுவும் கொடுக்கல, வரணும் எதிர்பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சோடாக்கு உடனே ரிலீஃப் ஆகுது. எப்போ பொண்ணுங்கன்னு பேசிட்டு இருக்கிறவன் நம்ம ஹில்ஸ்ல மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி ஞானி மாதிரி பேசினா. அவனை யாருமே கண்டுக்கல. ஏகே ஷீனஹரா அவனுக்கு சாக்லேட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னொரு பையன் சொல்லுவோம். இல்லப்பா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்றான். கண்டிப்பா நமக்கு சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. காராய்சாபா கூட பிரேக்கப் ஆனதுனால ஹிராக்டாக்கு நிறைய பொண்ணுங்க சாக்லேட்டை கொடுத்துருக்காங்க. பிரேக்கப் ஆனதுல இவனுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு மத்த பசங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஹோரகிட்டாவை பார்க்கவும் என்னென்ன பா கேட்குறா, நீயும் கோஷிடாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், இப்போ வர இல்ல அவ இப்போதைக்கு நார்மலா தான் இருக்கா, ஏன் நீ எதுவும் ஹெல்ப் பண்ண போறியான்னு கேட்கவும், இல்ல சும்மா தான் கேட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் என்ன பண்ணாலும் குஷேடா மாற மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்றா. அப்போ சரி நம்ம ஹீரோவா அமைதியா உட்காரான். சோசுனி இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயான்னு சோடா வந்து கேட்கவும், இல்ல நான் இங்கே வர முடியாது அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து நம்ம படிக்கலான்னு சோடா சொல்லவும், அதான் ஈவினிங் ஸ்டடி குரூப்ல படிக்கிறோமே அதுவே போதுன்னு ஹோரகிட்டா அவனை ரிஜெக்ட் பண்ணிருந்தா. ஹில்ஸ்ல நம்ம ஹீரோ டீம்ல இருந்த அந்த ஏ கிளாஸ் பையன் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு மயந்து வெளியே போனப்போ நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணியிருப்பான். ரியோவனும் அவனும் மீட் பண்ற டயத்துல யாரடா இந்த நேரத்துல மீட் பண்றாங்கன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா அப்படின்னு நாகமாவும் எக்ஸ்பிரசிடென்ட் மாணபேவும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஹோமலனுக்கு ஹை ஹோப்ஸ் இருந்தது, பட் ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு நீ செட் ஆக மாட்டே அப்படின்னு நாகமா சொல்லிட்டு அப்புறம் ஹோரகிட்டா உன்னோட ஃபேவரட் அவனும் இந்த பையனோட குரூப்ல தானே இருக்கான், அயனகோஜி அப்படின்னு சொல்லி நாகமா வந்து பிரசிடென்ட்டோட ஃபேவரட் வந்து அயனகோஜின்னு சொல்லியிருப்பான். பிரசிடென்ட் ஹோரகிட்டா நாகமா ரெண்டு பேருமே அயனகோஜியை பெருசா திங்க் பண்றாங்க. இவனை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, ஒருவேளை இவனுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் அந்த கிளாஸியா பையன் வந்து நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வரான். ரொம்பவே குளிருது, இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணணும்னு காராய்சாபா வரவும் சீக்கிரட்டா இவங்க மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இந்த ஏ கிளாஸ் பையன் பாக்குறான். இவன் ஹிராடா கூட பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் நம்மளால இஷ்டத்துக்கு மீட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப குளிருது, சம்மர் எப்பதான் வருமானு பா சொல்லவும், வின்டர் வந்தா அப்புறம் சம்மர் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பொண்ணு ஹிராட்டா கூட தானே சுத்திட்டு இருந்தா, ரீசெண்டா தான் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு. ஹிராட்டா ரொம்ப திறமையான பையன், அவனை விட்டுட்டு அவனை விட அன்பாப்புலரா இருக்கிற அயனகோஜியாவா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஏ கிளாஸ் பையன் யோசிக்கிறான். ஆமா எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு என்ன மீட் பண்ண கூப்பிட்டேன்னு வா கேட்கவும், இன்னைக்குன்னு இல்லை என்னைக்குனாலும் நான் அவனை கூப்பிட்டுருப்பேன், இந்த ஃபோன் நம்பர் உனக்கு தெரிஞ்சதா பாருன்னு நேற்று நைட்டு வந்த காலை நம்ம ஹீரோ காமிக்கிறான். என் கான்டாக்ட் லிஸ்ட்ல யாரோ இல்லையே, உனக்காக அதை கண்டுபிடிச்சு தரணுமான்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்லவோ, கவலையே படாத நான் எப்படியாச்சும் நோண்டி அந்த கான்டாக்ட் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிருந்தேன்னு வா சொல்றா, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வேறு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவுதானா அப்படின்னு வா கேட்கவும், ஆக்சுவலி ஃபைனல் எக்ஸாம் வருது, நீ எப்படி படிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, யாராச்சும் சொல்லி தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லவும், என்னோட டீம்ல ஒன்று ஜாயின் பண்ண முடியாது, வேணா மேபி நம்ம தனியாக நைட்டு ஒன்னா படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ சரின்னு அவளும் சொல்றா. அப்போ ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும், ஒரு நிமிஷம் இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமான்னு வா கேட்கவும், நிறைய பேர் சொன்னாங்க நீ கேட்கறத அந்த டேவை பத்தி தான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ஹிராட்டாக்காக நான் அந்த சாக்லேட்டை ஃபர்ஸ்டே வாங்கி வச்சிருந்தேன், அவன் கூட நான் பிரேக்கப் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, வேஸ்டா போறதை ஏன்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லவும், ஆமா அவளும் கொடுத்துருதா, நான் அவங்கிட்ட பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் இது தேவைப்படும் தான் நான் வாங்கி வச்சேன்னு வா சொல்றா. இன்டெரக்டா இந்த டேல நம்ம ஹீரோக்கு கொடுக்க தான் அதை வாங்கினேன் அப்படிங்கிறத வா சொல்றா. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இன்னைக்கு சாக்லேட் கிடைச்சிருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா உனக்குலாம் எந்த பொண்ணு சாக்லேட் கொடுக்குன்னு சொல்லவும், ஆனா நீ கொடுத்துருக்கே நம்ம ஹீரோ சொல்றான். ஒயிட் டேக்கு எப்ப திரும்ப கொடுக்க மறந்துடாத அப்படின்னு வா சொல்றா. வேலண்டைன்ஸ் டே சாக்லேட்டா, இதுக்கு தான் இவங்க சீக்கிரட்டா மீட் பண்ணிருக்காங்களா, ஆனா எதுக்கு இவங்க சீக்கிரட்டா மீட் பண்ணணும், ஒருவேளை வேற ஏதாச்சும் இதுல இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ஏ கிளாஸ் பையன் யோசிக்கிறான். அப்புறம் காராய்சாவா ஏதோ சொல்ல வரவும் நம்ம ஹீரோ கண்ணை காமிக்கிறான். அந்த ஏ கிளாஸ் பையன் அங்க நிக்கான் அப்படிங்கறத காராய்சாவாவும் புரிஞ்சுக்கிறா. ரெண்டு பேரும் தனியா எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹாஷிமோட்டோ கேட்கறான். இவன் யாருன்னு காராய்சாவாவை கேட்கவும், ஸ்பெஷல் எக்ஸாம்ல அந்த ஹில்ஸ்ல ஒரே டீம்ல இருந்தா இவன் ஒரு ஏ கிளாஸ் பையன் நம்ம ஹீரோ சொல்றான். வேலண்டைன்ஸ் டேக்கு எதுக்காகப்பா இந்த இடத்துல நீங்க சீக்கிரட்டா மீட் பண்ணிட்டு இருக்கீங்க, கையில இருக்கிற சாக்லேட் பார்த்தாலே தெரியுதுன்னு அவன் சொல்லவும், நான் லைப்ரரிக்கு போயிட்டு இருந்தேன், திடீர்னு வா கூப்பிட்டா, ராட்டாக்கு பதில் வாங்கின சாக்லேட் வேஸ்டா போக கூடாதுன்னு வா ஏன்ட்ட கொடுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா என்ன நம்ம கேட்கவும், ஆமா ஏதாச்சும் ஒரு பையன் கிட்ட நான் கொடுக்கணும்னு நினைச்சேன், இவன் தான் லக்கி வின்னர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி காராய்சாவாவும் சமாளிக்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஹாஷிமோட்டோ கேட்கவும், நீ நம்படா நம்பாட்டி போடான்னு காராய்சாவா சொல்றா. தேவையில்லாதவன் நம்மளை பத்தின ரோமர் பரவ வேணா, நீ அவன்கிட்ட உண்மையை சொல்லிடு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் எனக்கு வச்சுக்கிட்டே இதை சீக்கிரட்டா கொடுத்ததுக்கு காரணமே இவன் என்னோட உண்மையான லவர் கிட்ட போய் கொடுப்பான் அதுக்காக தான் அப்படின்னு காராய்சாவா சொல்லவோ, அப்ப எனக்கு கொஞ்சம் லவ்க்கு ஹெல்ப் பண்ற ஒருத்தன் சொல்ல வரியா, அவ உண்மையிலேயே அந்த சாக்லேட் உன்னோட உண்மையான லவர் யாருக்கு அப்படின்னு சொல்லி ஹாஷிமோட்டோ கேட்கவும், இப்ப மீட் பண்ண ஒருத்தங்கிட்ட நான் ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. டக்குனு அவ பக்கத்துல கைய வச்சுட்டு, எனக்கு ஒன்னு மாதிரி பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாவான் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஏ கிளாஸ் பையன் நினைச்சா,
நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அமைதியா போயிருந்தான். பண்றதே எனக்கு பிடிக்கல, நானும் போறேன் காராய்சாவா கிளம்பியிருந்தா. திடீர்னு உன் விஷயத்துல குறுக்க வந்துட்டேன், சாரி அயனகோஜி. ஆமா நம்ம கான்டாக்ட் இன்ஃபோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அவன் நம்பரை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ நம்பரையும் வாங்கிக்கிறான். ஹீரோனோட ரூம்ல ரைஸ் பவுடர் ரைஸ் செஞ்சுட்டு இருக்கான். மொத்தமா 5 பொண்ணுங்க நம்ம ஹீரோக்கு வேலண்டைன்ஸ் டே சாக்லேட் கொடுத்துருக்காங்க. அதுல ஆரி ஹாக்ரான் 2 பொண்ணுங்க நேமையும் நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நேரா ஈச்சினோசுவை பார்க்க போறான். கொஞ்ச நாளாவே அவ ஸ்கூலுக்கு போகல, உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட. இப்போ எப்படி இருக்கு? ரைஸ் பவுடர் ரைஸ் ஓகேவா? நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல அதெல்லாம் அதுக்கு இருக்கட்டும் ஈச்சினோசு சொல்லவும், ரூமுக்கு வெளியே என்ன யாரும் பார்க்காம இருந்தா நல்லா இருக்கும், சோ கொஞ்சம் என்ன உள்ளயாச்சு விடுறியா நம்ம ஹீரோ கேட்கறான். எப்பவும் நீ நோங்கிற பதில எடுத்துக்கிட மாட்டல எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவளும் கதவை திறக்கிறா. ரைஸ் பவுடர் ரைஸ் நம்ம ஹீரோ கொடுக்கவோ சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. கொஞ்சம் லைட்டா மயக்கமாகி நம்ம ஹீரோ மேல லைட்டா விளரா. சாரி என் கோல்டு உனக்கும் வந்துடக்கூடாது, அதான் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி மாஸ்க் போட வச்சேன்னு சொல்லவோ பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். என் கிளாஸ் பசங்களும் 2-3 தடவை என்ன பார்க்க ட்ரை பண்ணாங்க, பட் நான் கதவை திறக்கலான்னு திரும்ப அவங்க ட்ரை பண்றதை விட்டுட்டாங்க. அவன் இந்த ரைஸ் பவுடர் ரைஸ் அதை யார் பண்ணுதுன்னு கேட்கவும் நானே தான் என் ரூம்ல பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு வா சொல்றா. நீ என்ன நேரில் பார்க்கறதுக்கு வந்ததுக்கான ரீசன் இந்த ரோமன்ஸை பத்தி நீ இன்னுமா கவலைப்படாதப்பா, சாதாரண ரோமன்ஸ்லாம் என்ன ஸ்டாப் பண்ணிடாது, அதுக்காகலாம் நான் ஒன்னும் ஸ்கூலுக்கு வராம இல்ல அப்படின்னு நீச்சினோசை சொல்லவும், நீ உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங் பர்சன் தான் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு அப்படி தோணல நீச்சினோசை சொல்லவும், மத்தவங்க முன்னாடியவா தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்க தான் செய்யறா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ரொம்ப நேரம் நீ இருந்தா என் கோல்டு உனக்கு வந்துடும் சொல்லவோ சரி நான் கிளம்புறான் நம்ம ஹீரோ சொல்றான். அக்கறையா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. அடுத்த நாள் நிறைய ரூமர்ஸ் பரவி இருக்கு. நம்ம ஹீரோக்கு காராய்சாவா மேல கிரஷ் இருக்கு, இனோஹரா மிடில் ஸ்கூல்ல ப்ராஸ்டிடியூட்டா இருந்தா அப்படி இப்படின்னு தப்பான மெசேஜா இருக்கு. மிடில் ஸ்கூல்ல அப்படி இருந்தியாமே, உனக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருக்காமே அப்படின்னு சொல்லி யாமாவுச்சி எல்லார்கிட்டயும் வம்பளுக்குறான். யாமாவுச்சி என்ன பண்ற வாய மூடு அப்படின்னு சொல்லி ஈகே சொல்றான். எனக்கு கொஞ்சம் காராய்சாவா மேல உனக்கு கிரஷ் இருக்காமேன்னு கேட்கவும் இல்ல நம்ம ஹீரோ அமைதியா போய் உட்கார்றான். ரோமர்ஸை வச்சுக்கிட்டு யாமாவுச்சி தான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கே கொஞ்சம் அதை பார்த்து கடுப்பாகுது. யாமாவுச்சி அப்ப நீ தான் அந்த ரோமர்ஸ் எல்லாம் பரப்பனவனா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கறா. நான் ஒன்னும் பரப்பல, பட் குத்தோம்ல நெஞ்சு தானே குறுக்கு இருக்கும், அப்ப இந்த ரோமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி நான் வேணுமே சண்டை இழுக்கிறேன். ஈகேக்கு பிடிச்ச ஒரு பொண்ணையும் சேர்த்தவன் கலாக்கவும் ஈகே டென்ஷன் ஆகி யாமாவுச்சி அடிக்க போறத சூடோ தடுக்கிறான். யாருக்கு தெரியும் அந்த ரோமர்ஸ்லாம் உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யாமாவுச்சி சொல்றான். அது ஒன்றும் உண்மைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அலறா. அந்த ரோமர்ஸை வச்சு உங்க கிளாஸ்க்குள்ள ஃபைட் வர ஆரம்பிக்குது. இப்பதான் நம்ம கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துமையா வர ஆரம்பிச்சது, திரும்பவும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாரோகிட்டா பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதனால் வரைக்கும் பி கிளாஸ் ஈச்சினோசையை பத்தி மட்டும்தான் வந்து ரோமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு. இப்போ நிறைய பேரை பத்தி பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போதைக்கு நான் எதையாச்சும் சொன்னேன் அப்படின்னா ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ பொறுமையா நெக்ஸ்ட் எபிசோட வாட்ச் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு கதை டீட்டெயிலா புரியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.